السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் நியத் வைத்து இந்த துஆவை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். நாம் எந்த நோக்கத்தில் இதனை கேட்கின்றோமோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கபூல் செய்து தருகின்றான். இஸ்முல் ஆலம் என்று சொல்லக்கூடிய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வார்த்தைகளை கொண்ட மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைகளை உள்ளடக்கிய துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. இஸ்முல் ஆலம் என்றால் என்ன? இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் அதனை மறுக்காமல் அங்கீகரிக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இந்த துஆ இருக்கின்றது. இப்பொழுது அந்த துஆவை பார்க்கலாம். அல்லாஹும்ம இன்ன லக்கல் ஹம்து லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்ம இன்ன லக்கல் ஹம்த் லா இலாஹ இல்லா அன்த யா ஹன்னானு யா மன்னானு யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம். மிகவும் சிறந்த ஒரு துஆ. இதிலே வரக்கூடிய யா ஹன்னான் யா மன்னான் என்ற இந்த வார்த்தைகளை இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த வார்த்தைகள் இஸ்முல் ஆலமாக இருக்கின்றது. இதனை கூறியார் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் மறுக்காமல் அங்கீகரிக்கின்றான் என்று குறிப்பிடுகிறார்கள். இமாம்கள் இந்த இஸ்முல் ஆலம் என்ற வார்த்தைக்கு, இந்த இஸ்முல் ஆலமுக்கு ஏராளமான வார்த்தைகளை குறிப்பிடுகிறார்கள். அதாவது ஹாமீம் லா யூசரூன் என்ற இந்த வார்த்தையும் இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறு ஏராளமான வார்த்தைகளை இஸ்முல் ஆலம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வான்.